கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறதுங்க. அவருடைய வார்த்தை பெண்மான்களை ஈன செய்யுமா. அவருடைய வார்த்தை வனாந்திரத்தை அதிர பண்ணுமா. அவருடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குறாராம். கர்த்தருடைய வசனமாக்கிய அவருடைய வார்த்தையை கவனமாக கேளுங்க, விசுவாசிங்க. ஏசப்பா அற்புதம் செய்வார். இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. பாருங்க, உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம். கர்த்தருடைய வசனம் உயிர்ப்பிக்கப்படும். உயிர்ப்பிக்கப்படுதல் என்றால் உயிரில்லாத ஒன்றை உயிரூட்டி எழும்ப செய்வதான் உயிர்ப்பிக்கப்படுதல். அதாவது மரித்து போன நிலையில் இருக்கிற அல்லது மரிக்கும் நிலையில் இருக்கிற ஒன்றை உயிர் பிழைக்க வைப்பதான் உயிர்ப்பிக்கப்படுதல். அதாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, ஒரு பள்ளத்தாக்கு நிறைந்த எலும்புகளுக்குள்ளே ஆவிக்குள்ளாய் கொண்டு போய் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவர் அது உமக்கு தான் தெரியும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புகளுக்குள்ள ஆவி ஊற்றப்படும் போது உயிரடையும். அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது ஆவியானுடைய பிரசனம் இறங்கி அதெல்லாம் உயிரடைந்து முழு சரீரத்தை பெற்று ஒரு சேனை எழும்பிட்டு தான். பாருங்களேன், அப்படின்னா ஆவி ஊற்றப்படும் போது எலும்பே உயிரடைந்தால் அதே போல தான் வேத வசனமும். வேதத்துக்குள் ஆவி இருக்கிறது. அது நம்மை உயிரடை செய்யும். வேதத்தை நன்றாக வாசிக்கணும், நன்றாக தியானிக்கணும், நன்றாக வசனங்களை கவனமாக கேட்கணும். அதை பழக்கம் இருக்கணும். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயிரூட்டல் நடைபெறும். ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அதை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் மறந்துடக்கூடாது. கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அந்த வசனம் நமக்குள்ளே வரும் பொழுது நமக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகும், ஒரு நம்பிக்கை உண்டாகும், ஒரு விசுவாசம் உண்டாகும், ஒரு தைரியம் உண்டாகும். அதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. வேத வசனம் இல்லைன்னா உயிர்ப்பிக்கப்படாது. நீங்கள் எந்த கூட்டத்துக்கு போகலாம், எத்தனை ஊழியர்களை சந்தித்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் அவங்களுக்கு வரங்களை கிருபைகளை கொடுத்திருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் அற்புதம் நடக்கும். ஆனால் அவர்கள் மூலம் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்டு அந்த வசனத்தை உள்வாங்கி நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் நிச்சயமாக உண்டாகும். அதனால் அந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க. நீங்கள் வேத வசனத்தினால் உயிர்ப்பிக்கப்படுவீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உயிர்ப்பிக்கிற தெய்வமே, வேத வசனத்தை கொண்டு உயிர்ப்பிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வாசிக்கவும் தியானிக்கவும் கிருபை பாராட்டி, ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசத்தோடு கேட்கவும் கிருபை பாராட்டி அவங்களை உயிர்ப்பிப்பீராக. எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டவர்கள் சுகமாக்கப்படட்டும். பிசாசின் பாதிப்பு இருக்கிற குடும்பங்கள் விடுவிக்கப்பட்டும். தற்கொலை எண்ணங்கள் குடும்பங்களை விட்டு விலகி போவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, இந்த நேரத்திலே கூட பிறந்த நாளை காணுகிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காணுகிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை கூடவே இருக்கட்டும். ஆண்டவரை, பிசினஸ் பண்றவங்களை ஆசீர்வதியும். வெளிநாட்டில் பணி செய்கிறவங்களை ஆசீர்வதியும். மீன்பிடி தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, விவசாயம் பண்றவங்க, கூலி வேலை செய்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. கர்த்தர் ஊழிய செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஊழியங்களை ஆசீர்வதிங்க. குறிப்பாய் படிக்கிற வாலிப பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.